அதான் அந்த ஒரு காலகட்டத்துக்கு மேல இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குள்ளேயும் பல்வேறுபட்ட தியானம் முறைகள் பல்வேறுபட்ட தியானங்களை பண்ணுறாங்க. இந்தியாவில் ஏறத்தாழ ஒரே தியானத்தை நூற்றுக்கணக்கான இந்த கிளை ஆறுகள் பிரிந்து போகிற மாதிரி பிரித்து அதை கொடுக்குறாங்க. அதை எல்லா மக்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அதை பிடிச்சி போயிடுது. அதை அதை பண்ணுறாங்க. அதே மாதிரி வழிபாட்டு முறைகள்லையும் பல்வேறுபட்ட கடவுள்களை அவங்க வழிபடுறாங்க. பல்வேறுபட்ட குருமார்களை நோக்கி போகிறாங்க. இதுக்குள்ள சாதகம் பாதகம்லாம் நிறைய இருக்கு. இதை கண்டறியறதுக்கு ஒரு காலங்கள் இல்லாத போது அதை எப்படியாவது நம்பிக்கை அடிப்படையில் ஒரு நல்ல செயலை செய்யணும்னு தான் ஒவ்வொருத்தரும் வழிபடுறாங்க, அதை பண்ணாங்க. ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் என்னன்னா, அந்த மாதிரி செயலெல்லாம் கடந்து ஒரு நல்ல செயல் எந்த பாதையில் அவங்க போனாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல சூழல் அமையறதுக்கான காலம் இப்போ வந்திருக்கு. அதனால அவர்களே அறியாம ஒரு தவறான பாதைக்குள்ள சென்றா கூட அந்த தவறான செல்றவங்களுக்கு கூட சரியான வழி காட்டக்கூடிய காலம் வந்திருக்கு. அப்ப சரியான பாதைக்கு வர்றதுக்கு அது இறைவன் என்ன பண்ணுவாருன்னா, உங்களை அந்த பாதையிலேருந்து இந்த பாதைக்கு வாங்கன்னு சொன்னா நீங்க வர மாட்டீங்க. அது வர்றதுக்கான ஒரு சூழலை உங்களுக்குள்ளேயே ஒரு ஈர்ப்பு தன்மையை ஏற்படுத்துவார். இதுதான் விவேகானந்தர் வருத்தப்பட்டு சொன்னார், பாரத நாட்டில் நீங்க கிறிஸ்துவத்தை பரப்பாதீங்க. அது கிறிஸ்துவத்தை பிடிச்சி போச்சுன்னா அவன் ஈர்ப்புல இருந்தா அவன் வரப்போறான். அதை போய் மத பரப்புரையா செய்யாதீங்க. அதே மாதிரி பாரதத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இந்து மதத்தையோ எங்களுடைய கலாச்சாரத்தை உங்களால் அறிய முடியாது. அறியாமல் நீங்களா யூகம் அடிப்படையில் ஒன்று பேசாதீங்க. எங்கள் மண்ணில் இருக்கிற கலாச்சாரத்தில் ஒன்னோட ஒன்று கனெக்ட் இருக்கு. ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் கல்யாணங்கிறது சடங்கு கிடையாது. அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கு. ஒரு பொண்ணு மெட்டி போடுறா, கொலுசு போடுறா, தாலி போடுறா, எல்லாத்துக்கும் இங்க சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குள்ள நுட்பமான ஒரு செயல் வடிவம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தானா தெரிஞ்சுக்க போறான் இன்னை வரும் காலகட்டத்தில். ஏன் திருமணம்? வயசுனாலையா, ஹார்மோன்னாலையா, இல்ல இது எதற்காக இந்த திருமணம் நடக்க போகுதுங்கிறத ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தெரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு. அந்த காலத்துல அவ தெரிஞ்சுக்குவா. ஒரு கட்டாயமாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கொஞ்சோண்டு ஒரு குண்டுமணியாச்சும் தங்கம் அணிஞ்சிருக்கணுங்கிறது என்னன்னா, தங்கம் கூட கடவுள் தான். ஏன்னா தங்கம் எங்கேருந்து வருதுன்னா மண்ணில இருந்து தான் வருது. அது கீழே இருந்து பல நாள் பல உயிர் சக்தியாக அது கீழே இருக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அது வெளிப்பட்டு தான் வெளியில வருது. அப்படியே இல்லைனாலும் அதை இருக்கிறத உடைச்சு அதை எடுத்துட்டு தான் அதை ஒரு விஷயமா கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி கீழே இருக்கிறது என்னன்னா ஒரு உயிர் சக்தி, ஏன்னா இறை சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறை சக்தி கொண்ட ஒரு பொருள் நம்ம உடல்ல இருந்தா அது இன்னும் பிரகாசமாக இருக்குங்கிறது தான் அதோடைய வடிவம். தங்கம் போட்டிருக்கிறதுனால பணக்காரனா இருக்கிறதோ, தங்கம் போட்டு கல்யாணம் பண்ணணுங்கிறதெல்லாம் இங்க கட்டாயம் கிடையாது. அது இல்லை. தங்கங்கிறது ஒரு இறை சக்தி கொண்டது. அது ஒரு இறை தோற்றம் கொண்டது. அதுக்குள்ள இறை சக்தி இருக்கு, உயிர் சக்தி இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தாலி எதுக்கு தங்கத்துல பண்ண சொன்னது, தாலி சங்கிலி நீங்க எதுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு உயிர் தன்மை இருக்கு. இதுதான் விஷயம். இப்ப ஒரு ஞானியாகப்பட்டவன் அவனுடைய ஆற்றலை சக்தியை எங்க கொண்டு போறான்னா பாறையில கொண்டு புதைச்சு வைக்கிறான். பாறையில உள்ள கொண்டு போய் செலுத்திட்டு போயிடுறான். அதே பாறைக்குள்ள தங்கம் இருக்கலாம்ல. அதே பாறையை வெட்டி நீங்க தானே டைல்ஸ் போடுறீங்க, இது மார்பிள் போடுறீங்க, ரோடு போடுறீங்க எல்லாம். அப்ப அதுக்குள்ள என்னென்ன வடிவம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஓடுகிற ஆறுகள், நதிகள், அருவிகள் எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் சக்தி இருக்கு. நம்ம சும்மா போய் நீராடலை. நமக்கு நீராடுற பழக்கம் ஏன் வந்துச்சு, குளிக்கணுங்கிற பழக்கம் ஏன் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு உயிர் சக்தி இருக்கு. அப்போ உயிர் சக்தி இருக்கும்போது அந்த உயிர் சக்தி கொண்ட தண்ணியில போய் ஒருத்தன் முழுகும் போது அவன் என்ன ஆவான்? நீங்க உங்க வார்த்தையில சொன்னா ஃப்ரெஷ் ஆயிட்டேன், இப்பதான் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிறேன், இப்பதான் உடல் ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் பொருள் என்னன்னா தண்ணிக்குள்ள உயிர் சக்தி இருக்கு. அதுல ஓடுற நதியில அதிகமான உயிர் சக்தி இருக்கு. நீ தெரிஞ்சோ தெரியாம எது செய்தாலும் அதை சமன் பண்ணக்கூடிய பக்குவம் எங்க இருக்குன்னா நதியில தான் இருக்கு.
அதனால தான் வேலை வெட்டி இல்லாமல் ஒரு நதிக்கரையில் உட்காந்து ஒருத்தன் தியானம் பண்ணலாம். அவன் உயிர் இருக்கிற இடத்துலயே உட்காந்து தியானம் பண்ணுறான். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா அவன் பொழப்பு இல்லாமல் காட்டுக்குள்ளே இருக்கிறான், ஏதோ ஒரு ஏரி கரைக்குள்ளே உட்காந்துருக்கான் அப்படின்லாம் இல்லை. இப்போ தண்ணி எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் ஒருத்தன் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது ஏன் தவம் பண்ணுறாங்கன்னா அங்கே உயிர் சக்தியை ஈர்க்க முடியும். அப்போ அவர் உயிர் சக்தி என்னன்னா மேம்படும். உயிர் இருக்கிற இடத்துல தான் இன்னொரு உயிர் இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப வடிவம். இப்போ என்ன பார்க்கறதுக்கு பல்வேறுபட்ட யோசனைகளில் பல்வேறுபட்ட சிந்தனைகளை வந்துடுவீங்க. இது அப்படி அணுகுமுறை இல்லை. இது ஒரு தியானத்தில் ஒரு உயிர் சக்தியாக இருக்கு. இந்த உயிர் சக்தியை பிற உயிர் சக்தி பார்க்க வருது. ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் சந்தித்துக் கொள்கிறது. அப்ப இந்த உயிர் சாமியார் கிடையாது, பலப்பட்ட உயிர். பலம்னா பலவீனத்தை எடுக்கக்கூடிய உயிர். அந்த பலவீனத்தை எங்கன்னா தியானம் மூலியமாக, சுவாசம் மூலியமாக இதயத்தை பலப்படுத்தணும். இதயம் நின்றுச்சுன்னா முடிஞ்சிச்சு சோழி. அப்ப இதயத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த தியானத்துக்குள்ள இருக்கிறனால அப்ப தொடர்ந்து ஒருத்தன் செய்யும் போது அவன் உயிர் பலப்படுது. அப்ப உயிர் பலப்பட்ட உயிரை பலவீனமாக இருக்கிற உயிர் என்ன பண்ணுதுன்னா தன்னை பலப்படுத்திக்கிறதுக்காக அங்க வருது. அதுக்காகத்தான் பலப்பட்ட உயிர் பலவீனமாக இருக்கிற உயிரை நோக்கி வருது. ஆனா அந்த பலவீனமான இருக்கிற உயிர் தன் உயிரை பலப்படுத்துறதுக்கு அது நினைக்க மாட்டுது. மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து தாலி பிச்சை கேட்குது, வீட்டுக்கு சுண்ணாம்பு பிடிக்க காசு கேட்குது, அரிசி வாங்க கேட்குது, புள்ள படிப்புக்கு கேட்குது, எதோ கேட்குது. ஆனா அந்த உயிரை பலப்படுத்த வந்தோம் அப்படிங்கிறத அது கேட்க மாட்டுது. உயிரை பலப்படுத்திட்டா அது எதையும் அலைய வேண்டியதில்லை, அதுக்கு எல்லாம் கிடைக்கும். ஒரு உயிர் பலப்பட்டா இந்த பஞ்சபூதமும் கட்டுப்பட்டு உங்களுக்கு வேலை செய்யும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன ஆகும்? ஒரு பொருளை நீங்க நாட வேண்டியதில்லை, நினைத்தால் அந்த பொருள் உங்களை தேடி வரும். சித்துங்கிறது என்ன? உயிர் பலப்பட்டா அதை நினைச்சா வெளிப்போக்கில் போறவன் சாமி இங்கிட்டு போனேன் 2 மாம்பழத்தை வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போவான். இதுதான், இது பேர் அதிசயம்லாம் ஒன்றும் இல்லை. உயிர் பலப்பட்டா இது உங்களுக்கே நடக்கும். இது இந்த மேஜிக்கு குடுகுடுப்புக்காரன் செய்ய வேண்டியதெல்லாம் இல்லை, சராசரி மனிதன் செய்ய முடியும். உயிர் பலப்படாதனால இது என்ன பண்ணுதுன்னா ஒரு நாளைக்கு 1500 கதையை யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அது எப்படி எல்லாத்தையும் ஈர்க்கும்? எதை ஈர்க்கும் அது? சொல்லுங்க நீங்களே. உங்களுடைய எதுல நீங்கள் ஒரு கவனத்துல இருக்கிறீங்க? உங்க உயிர் இல்லையே, ஒரு கவனத்துக்குள்ள இல்லையே, ஒரு சிந்தனையில இல்லையே. சமைக்கும் போது ஒரு சிந்தனையில இல்லை, குளிக்கும் போது ஒரு சிந்தனையில இல்லை, அப்புறம் எல்லாத்துக்குள்ளேயும் பல சிந்தனையை வச்சுட்டு தான் வேலை செய்றீங்க. அதே மாதிரி தான் உங்க கணவனோட உங்க உடலை பரிமாறி கொள்ளும் போது பல சிந்தனையோட தான் பரிமாறுறீங்க. அதனாலதான் பல சிந்தனைகள் கொண்ட குணங்களுக்குள்ளே பையனோ பொண்ணோ பிறந்துடுறான். அப்போ ஒரு ஞானி என்னன்னா ஆசீர்வாதம் பண்றது என்னன்னா ஒரு சிந்தனை கொண்ட குழந்தை பிறக்கட்டும்னா அதான் தெய்வ குழந்தை. பிறப்புலேயே அது உயிர் பலப்பட்டு பிறக்குது. அது கிறுக்கு பிடிச்சி யோசிச்சுட்டு இல்லாம அது வரும்போதே ஞானத்தோட வருது, தெய்வீகமா வருது. அது கேட்குற கேள்வியே வித்தியாசமா கேட்குது. அதுதான் விவேகானந்தர். அது மாதிரி எத்தனையோ குழந்தைகள். அதுதான் ஆதிசங்கரர். அந்த மாதிரி அந்த குழந்தைங்கள்லாம் என்னன்னா ஒரு பிச்சைக்காரனாக போன ஒரு ஞானி அந்த தாய்க்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். நீயே பாடுறாள், உன் கணவன் அதுக்கு மேல பாடுறாள், நீங்க 2 பேர் சேர்ந்து ஒரு தெய்வீகமான குழந்தையெல்லாம் உருவாக்க முடியாது. அப்ப உயிர் பலப்பட்ட ஒருத்தன் என்ன பண்றான்? உள்ள இருக்கிற உயிர் பலப்படுற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறான். அப்ப அங்க என்ன பண்ணுது? தாய் ஆடுகிறான், தகப்பன் பாடுகிறான். ஆனால் உள்ள இருக்கிற குழந்தை எந்த செயலும் இல்லாமல் இறையாற்றலோடு பிறக்கிறது. அதுதான் முருகன், அதுதான் கணபதி. ஏன்னா அவங்க அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க? உயிர் பலப்பட்டவங்க. அப்ப முருகன் தருதலையா போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பலப்பட்ட உயிரோடு பிறந்தவன் பலமாகத்தான் இருப்பான். புரியுதா? வாத்தியார் எச்எம், டீச்சரும் எச்எம், அவங்க புள்ள ரவுடியா இருப்பான். கால சூழல்பாங்க, நேரம்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த உயிர்ல தான் இருக்கு. அந்த வடிவத்துக்குள்ள இருந்து தான் ஒரு வேலை துவங்கப்படும், ஒரு வேலை இருக்கு. அப்ப இதோடைய வடிவம் எதை காட்டுது அப்படின்னா இந்த மனித குலம் மேம்படுவதற்கு என்ன வேணும் அப்படின்னா
தங்கம், பொண்ணு, பொருள், உடை, ஆடை, இந்த உடல்லாங்க. உயிர் பலப்பட்டா எதையும் நீ ஈர்த்து கொள்ள முடியும், நீ எதையும் உருவாக்கிட முடியும். ஒரு தனி பெண்மணி நின்று நீ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி அமைத்திட முடியும். இதுதான் விஷயம். இப்ப எல்லாரும் போய் பார்வதி தேவியன்னு கும்பிட்றான். ஏன் கும்பிட்றான்? அவ உயிர் பலப்பட்டவன். சிவனை எப்ப பார்த்தாலும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா கும்பிடாதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க பைத்தியக்காரங்க, இவங்க ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில ஓடிட்டு கிடக்குறாங்கிறான். அது இல்லை. அதுக்குள்ள அவ்வளோ பெரிய நுட்பமாக இருக்கு. அறிவு சார்ந்து புலனோட யோசிச்சா செயல் சரியா இருக்கு. எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் எழுத்து, மையால இருக்கிற எழுத்து. மாணிக்க வாசகர் எழுதப்பட்டதெல்லாம் மை கிடையாது, உயிர். திருவள்ளுவனை எவனும் கண்டதில்லை. அந்த எழுத்து இன்ன வரைக்கும் சாகாம இருக்குன்னா அது உயிரோட இருக்கு. அது சாகக்கூடிய எழுத்தாக இருந்தா செத்து போயிருக்கும். மையோட இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும், எரிஞ்சு போயிடும். உயிரோட இருக்கிறது அழியாது. அதுதான் மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிறது. மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிறது மாணிக்க வாசகம் எதை பார்த்தாலும் 300 வருஷமா உட்காந்துருக்க மாட்டான். அந்த அவன் எழுதின திருவாசகம் எங்க செத்து போச்சு? இந்த நிமிடம் வரைக்கும் ஒவ்வொருத்தன் கையில இருக்குல்ல, அதுதான் மரணம் இல்லாத பெருவாழ்வு. வள்ளல் பெருமான் மரணம் இல்லாத பெருவாழ்வுனா அவர் எழுதின எழுத்து எங்க செத்துச்சு? அதுக்காக அவரே உட்கார்ந்துருக்க முடியுமா? என் உயிரை நான் கொடுத்திருக்கிறேன், அதை உணர தெரியாமல் நீ தடுமாறி போய் கொண்டிருக்கிறாய். நான் அகவலில் என்ன எழுதி வைத்திருக்கிறேன்? என் உயிரை கொடுத்துருக்கேன். அதை நீ தொட்டா வள்ளலார் வருவான். அவன் அதுக்குள்ள நீ அவனை பார்க்கலாம். அப்ப என்ன ஆகும்? உன் உயிர் மேம்படும். அப்ப என்ன? சிவனடியார்னா எப்படி? மாணிக்க வாசகனின் திருவாசகத்தை படித்து 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 அவன் உயிர் எனக்குள்ளே வந்து என் உயிர் பலவீனமான இருந்த உயிர் மேம்பட்டு மேம்பட்டு நான் அவனுக்கு அடியாராக ஆயிப்போனேன். சாதாரணமாக ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளையாக ரமேஷு, சுரேஷு, மாணிக்கம்னு பேர் வைத்த எனக்கு அவனுடைய புத்தகத்தை படித்ததினால் என் உயிர் மேம்பட்டதினால் எனக்கு அடியார், சிவன் அடியார் என்று கொடுத்து விட்டான். இப்படிதான் விஷயம். இது ஏதோ தாய்க்கும் தந்தைக்கும் பைத்தியம் முடிச்சு 55 வயசுல சாக போற வயசுல இந்த திருவாசகத்தை உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்குன்னு 17-18 வயசு பிள்ளைங்க இந்த சினிமா பாட்டை கேட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்குங்க. ஏதோ பைத்தியம் முடிச்சு நம்மெல்லாம் இந்த வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு இப்படி மண்டையை விரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம்னு நிறைய பேர் நினைக்கிறான். என்ற உயிர் மேம்படலைன்னா நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இதுதான் விஷயம். நீ எங்க போ, எத்தனை விமானத்துல பாரு, என்ன வேணாலும் செய், உயிர் மேம்படலைன்னா ஒன்றும் கதையாவாது. அதுதான் எல்லாருக்குள்ளேயும் சொல்றது அதுதான். இதுக்குள்ள மதம், ஜாதி, மொழிங்கிறதெல்லாம் கடந்து அந்த உயிர் மேம்பட்டவங்க எல்லாத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற உயிர் மட்டும்தான் தெரியும். நீங்க இன்னார் அப்படிங்கிறது தெரியாது. வந்திருப்பது எந்த உயிர்? ஆகா, இது பலவீனமாக இருக்கு, இது இப்படி இருக்கக்கூடாது, இந்த உயிர் பலப்பட்ட உயிராக இருக்கணுமே. அப்ப பலப்பட்டா தான் யார்? தன் எதற்காக மனித உடல் எடுத்தோம்? தன் எதற்காக நாள் குழந்தைக்கு தாயாக மாறணும்? இதே வேலையை பார்ப்பதற்காக வந்தவளா, இல்ல போன பிறப்பில் வேற வடிவத்துக்குள் இருந்தமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வாய்ப்பு உருவாகும். இதுதான் இந்த தத்துவத்துக்குள்ள, இந்த அடிப்படைக்குள்ளதான் எல்லா வடிவத்திலையும் உருவாக்கி கொடுக்கப்பட்டது. கடவுள் மீது பைத்தியம் பிடித்து, கடவுள் மீது பற்று எடுத்து, கடவுள் மீது பாசம் கொண்டு அருணகிரியோ மாணிக்க வாசகனோ நக்கீரனோ எவனும் எழுதல. அது உயிர். நான் வேலை செய்ய முடியாது, என் உயிரையே கொடுத்து விட்டு போகிறேன். இதை எவன் பின்தொடர்கிறானோ அவன் உயிர் மேம்படும். அவ்வளவு. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற ரகசியம். ஒரு ஞானி என்பவன், ஒரு தியானம் பண்றவன் என்னன்னா, அவன் உயிர் மேம்பட்டதுனால ஆப்போசிட்ல இருக்கிற உயிரை மேம்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கு. அங்க எந்த இறையையும் பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. விவேகானந்தன் தாய் விவேகானந்தனை உருவாக்கல, விவேகானந்தன் தந்தை உருவாக்கல,
அவன் உற்றார் உறவினர்கள் உருவாக்கல. ஒரு பைத்தியக்காரன் ராமகிருஷ்ணன் தான் உருவாக்கினான். ஏன்னா அவன் உயிர் மேம்பட்ட உயிராக காளி மாத்தினான். அப்ப அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்னா, நான் கொல்கத்தாவில் மணி அடிச்சு நெய்வேத்தியம் பண்ணி பொங்கல் வைக்க வந்த பூசாரி அல்ல, நான் ஒரு தெய்வீகமான ஒரு செயலுக்காக, ஒரு நற்காரியத்துக்காக, இந்த உலகம் மாறுவதற்காக ஒரு உயர்ந்த குழந்தை, தெய்வீக குழந்தை நரேன் என்ற ஒரு குழந்தை பிறந்திருக்கிறான். அந்த குழந்தைக்கு நான் ஒரு வாத்தியாராக இருந்து அவன் உயிரை மேம்படுத்துவதற்காக அவதரித்திருக்கிறேன். அவன் மேம்பட்டால், இவன் மேம்பட்டால், இவன்களை நோக்கி பல உயிர் மேம்படும். இதுதான் விஷயம். இப்போ ஒரு நாள் கண்டான் விவேகானந்தர் எவ்வளோ கேள்விகளை கேட்டார். நீங்களும் கேள்விகள் கேட்பீங்க, விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி அவரும் கேள்வி கேட்டார். நீ கேட்க வந்தவன் அல்ல, பலப்பட வேண்டியவன். உனக்கு இப்ப இருக்கிற இந்த சூழல், இந்த சுச்சுவேஷன்ல நீ இப்படிதான் இருப்ப. சூழல்கள் மாறும், அதான் சொல்லுவாங்க, காட்சி மாறும், எல்லாம் மாறும். மாறினதுக்கு அப்புறம் சராசரியா இருக்கிற ஒரு பெண்ணை என்ன பண்ணுவா, உயிர் மேம்பட்டா தெய்வீகமா மாறிடுவா. ஆனா அவளால் நம்ப முடியாது, ஆனா நடந்தே தீரும். இதே மாதிரி கேள்விகளை கேட்ட போது, நீ தெய்வீகமான ஒரு ஆளு, சக்த ரிஷிகள்ல ஒருத்தனி, நீ ஒரு இறை வேலை செய்ய வந்தவன், உன்னால உன் போதனைகளை பல பேர் கேட்க போறான். நீ கடல் கடந்து போய் வேலை செய்யணும். உன்னை உருவாக்குறதுக்கு, உன்னை ரெடி பண்றதுக்காக வந்த நான் ஒரு ஆசாரி, புரிந்து கொள் அப்படின்னா இவரால் புரிஞ்சுக்க முடியல. அவரை விட்டு அகல முடியல, அகலவும் முடியல, புரியவும் முடியல. ஆனா நம்புற மாதிரி இருக்கு, அங்கிட்டு போனோன்னு நம்ப முடியல. ஆனால் கொஞ்ச நாள் வண்டி இப்படி ஓடுனுச்சு. அப்புறமா ஒரு நாள் அந்த உயிர் பலப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டார் நம்ம என்ன வேலை செய்ய வந்தோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒரு செயல் மாறினுச்சு. அது போலதான் இங்க இருக்கிற இந்த வகுப்பும் அதுதான், இந்த வேலையும் அதுதான். அதனால நம்ம சுண்ணாம்பு அடிக்குவதற்கு காசு கொடுக்க வந்த ஆளு இல்லை. துயரத்தில் இருக்கிற எத்தனையோ ஆன்மாக்களுடைய அந்த அடியில் இருக்கிற அந்த உயிர் சக்தி இருக்குல்ல, கீழே தூங்கிக்கிட்டு இருக்குல்ல, அந்த சக்தியை கொஞ்சம் மேம்படுத்தி விடுவதற்காக வந்தாள். இவ்வளவுதான். அதை கொஞ்சம் நீங்க உணர்ந்துக்கங்க.